வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே குரூப் டி எக்ஸாம்ல பொது அறிவு அதாவது ஜெனரல் அவேர்னஸ் பகுதியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸை வித் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கொஸ்டின்ஸை ஒரு டெஸ்டா எழுதி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் தாங்க இது. இதுல நம்ம டெஸ்ட் லிங்க் 2 கொடுத்துருப்போம், ஒரு ஷார்ட் லிங்க், ஒரு டைரக்ட் லிங்க். இந்த 2 லிங்கை எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதே போல ஒன்ஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க அதை பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா? அந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் தான் இந்த 2வதா கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, டெலிகிராம் லிங்க், இந்த லிங்க். சரிங்களா? இந்த 3 லிங்கையுமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணிக்கிறேன். சரியா? நீங்க இந்த லிங்கை பயன்படுத்தி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அண்ட் தென் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். சரியா? அடுத்ததா இந்த 20 கொஸ்டின் என்னென்ன பாடங்கள்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நான் இதை சொல்லிட்டு இன்னைக்கான கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரியா? இதுல வரலாறு, இந்திய ஆட்சியல், புவியியல், கணினி, பொருளாதாரம், இதுல இருந்து தோராயமா ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? சில கொஸ்டின் பேப்பர்ல 12 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க, சில கொஸ்டின் பேப்பர்ல 7-8 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நடப்பு நிகழ்வு, நிலையான பொது அறிவு, விளையாட்டு மற்றும் விருதுகள், புகழ்பெற்ற நபர்கள், நூல்கள் மற்றும் எழுத்தாளர்கள், அரசு திட்டங்கள், முக்கிய தினங்கள், விழாக்கள், கலை, கலாச்சாரம், இசை மற்றும் நடனம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இதுல இருந்து உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இதை நீங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதாவே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட்டுங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். சரிங்களா? நீங்க தமிழ்ல ப்ரிப்பரேஷன் பண்ணா தமிழ்ல பாத்துக்கலாம். இல்ல ஏதாச்சும் இங்கிலீஷ்ல படிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நீங்க தமிழ்ல பாத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி தமிழ்ல புரிஞ்சுக்கிறது சில டேர்ம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா நீங்க இங்கிலீஷ்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேங்க. இதுல முக்கியமா நம்ம அருண் அகாடமி டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட்டை பத்தி சொல்லி ஆகணுங்க. உங்களுக்கு ஒரு புதுசான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காகவும் இதுல பாக்குற விஷயம் ஈஸியா புரியறதுக்காகவும் அதை தாண்டி உங்க மனசுல நல்லா பதியறதுக்காகவும் நம்ம அருண் அகாடமி டீம் ஒரு பெஸ்டான விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அதே போல நான் எப்பயும் சொல்றதுதான், நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல்ல பாக்குறீங்கனாலும் சரி, அல்லது ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கீங்க ஆனா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரயில்வே குரூப் டி தேர்வுக்கான பொது அறிவு தொகுப்பு 3க்கு வரவேற்கிறோம். வணக்கம். இதுல பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் பிரிவிலிருந்து கேள்வி எண் 1 முதல் 20 வரை உள்ள 20 கேள்விகள் இருக்கு. ஆமா, இது அருண் அகாடமியின் நிபுணர் குழு உறுப்பினர்களால் தயாரிக்கப்பட்டது. வரவிருக்கும் RRB அதாவது ரயில்வே குரூப் டி தேர்வுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால எல்லா கேள்விகளையும் விளக்கங்களையும் கவனமாக கேளுங்க. சரி, இப்ப நம்ம தொடங்கலாம். சரி, முதல் கேள்வி. Question 1. What is the shape of the orbit of Earth going around the sun? அதாவது சூரியனை சுற்றி வரும் பூமியின் சுற்றுப்பாதையின் வடிவம் என்ன? இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, எலிப்டிக்கல், நீள்வட்ட வடிவம். ஆமா, ஒரு கிரகம் சூரியனை சுற்றி வர்ற பாதை ஒரு சரியான வட்டமா இருக்காது, அது ஒரு முட்டை மாதிரி நீள்வட்ட வடிவில தான் இருக்கும். ஓ, அதனாலதான் பூமி சில சமயம் சூரியனுக்கு பக்கத்திலையும் சில சமயம் தூரமாவும் போகுது, அப்படிதானே? கரெக்ட். இதனாலதான் பருவ காலங்கள் கூட ஏற்படுது. இது இப்போதும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பா. அடுத்த கேள்விக்கு போகலாம். Question 2. Where was India's first overseas Atal Innovation Center launched? தமிழ்ல இந்தியாவின் முதல் வெளிநாட்டு அடல் புத்தாக்க மையம் எங்கு தொடங்கப்பட்டது? இது ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வு. ஆமா, இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT டெல்லி அபுதாபி கேம்பஸ். அதாவது இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் IIT டெல்லி அபுதாபி வளாகம். ஆமா, அடல் புத்தாக்க இயக்கம் அதாவது AIM-க்கு கீழே இதை நிறுவியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? நம்ம இந்தியாவோட புத்தாக்க சூழலை அதாவது இனோவேஷன் எக்கோசிஸ்டம் உலக அளவுல கொண்டு போறதுதான். ஓ, இத மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் திறந்து வச்சாரு. இது இந்தியாவுக்கும் UAE-க்கும் நடுவுல இருக்கிற கல்வி புத்தாக்க உறவுகளை இன்னும் வலுப்படுத்தும். நம்ம தேசிய கல்விக் கொள்கை 2020க்கும் இது பொருந்தி போகுது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து ஒரு பசில் மாதிரி ஒரு கேள்வி. ஆமா. Question 3. Find the odd one out. பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, ஆரவள்ளி. இதுல பொருந்தாதது எதுன்னு நினைக்கிறீங்க? முதல் 3 நதிகள் மாதிரி இருக்கு, ஆரவள்ளி மட்டும். கரெக்ட். சரியான பதில் டி, ஆரவள்ளி. ஆமா, அது ஒரு மலைத்தொடர் இல்லையா? அதேதான். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா 3 வட இந்திய சமவெளிகளை உருவாக்குற பெரிய நதி அமைப்புகள். ஆனா ஆரவள்ளி ஒரு மலைத்தொடர், அதனால அதுதான் பொருந்தாதது. இது இப்போது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி.
Question 4. What is the term of office of the members of the State Legislative Council? மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? இதுக்கு பதில் ஆப்ஷன் டி 6 years. 6 ஆண்டுகள். இது நம்ம ராஜ்யசபா மாதிரி தானே? ஆமா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மாநில சட்டமன்ற மேலவை வந்து ஒரு நிரந்தர சபை. அதை கலைக்க முடியாது. ஓஹோ. அதோட தொடர்ச்சியை உறுதி செய்யறதுக்காக ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. சரி சரி, புரியுது. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது Question 5. Which states have the highest representation of teachers in the National Teachers Awards 2025? தேசிய நல்லாசிரியர் விருதுகள் 2025இல் அதிக எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநிலங்கள் யாவை? இதுக்கு பதில் கொஞ்சம் நீளமா இருக்கும். ஆப்ஷன் பி. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசா, பீகார் மற்றும் குஜராத் இருக்காங்க. ஓ, மொத்தம் எத்தனை பேருக்கு இந்த விருது கொடுத்தாங்க? இந்த வருஷம் மொத்தம் 45 ஆசிரியர்களுக்கு, அதுல 24 ஆண்கள், 21 பெண்கள். எப்ப கொடுப்பாங்க? வழக்கம் போல ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5, 2025ல கொடுப்பாங்க. அருமை. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது ஒரு ஆட் ஒன் அவுட் கேள்வி. Question 6. Find the odd one out. பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். விருப்பங்கள்: மிகிர், காசி, ஜெயந்தியா, சிவாலிக். இது எல்லாமே மலைகள் சம்பந்தப்பட்டது மாதிரி தெரியுதே. ஆமா, ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இதுல பொருந்தாதது டி, சிவாலிக். ஏன்? ஏன்னா மிகிர், காசி, ஜெயந்தியா இது 3ம் பூர்வாஞ்சல் மலைத்தொடர்ல இருக்கிற குன்றுகள், வடகிழக்கு இந்தியால இருக்கு. ஓகே. ஆனா சிவாலிக் வந்து இமயமலையோட ஒரு தனிப்பட்ட மலைத்தொடர். அதனால புவியியல் ரீதியா அது வேற. மத்த 3 ஒரு குழு, சிவாலிக் வேற. சூப்பர் விளக்கம். இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். சரி, அடுத்த கேள்வி. Question 7. Which Indian Institute of Technology has launched the nation's first AI-powered learning app, Tutos? எந்த இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT நாட்டின் முதல் AI இயங்கும் கற்றல் பயன்பாடான டுட்டோஸை அறிமுகப்படுத்தியுள்ளது? இது வந்து நம்ம கேரளால இருக்கிற IIT பாலக்காடு. ஆப்ஷன் சி. AI powered learning app கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. இது யாருக்காக? முக்கியமா JEE, நீட், கேட் மாதிரி தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்காக. ஓ, அப்ப அவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது அரசியலமைப்பு சம்பந்தமான கேள்வி. Question 8. The anti-defection law was added to the Indian Constitution through which amendment? கட்சி தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பில் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான சட்டம். ஆமா, பதில் பி, 52வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். 52வது அரசியலமைப்பு திருத்தம். இந்த திருத்தம் மூலமாதான் அரசியலமைப்புல 10வது அட்டவணையும் சேர்த்தாங்க. கட்சி தாவலை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதானே இது? அதேதான். இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த கேள்வி. Question 9. Who composed Pancha Siddhantika, the 5 astronomical systems? பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானியல் அமைப்புகளை இயற்றியவர் யார்? இது ஒரு வரலாற்று கேள்வி. ஆமா, சரியான பதில் பி, வராகமிகிரர். வராகமிகிரர். அவர் ஒரு முக்கியமான வானியல் அறிஞர். அவருக்கு முன்னாடி இருந்த 5 முக்கியமான வானியல் ஆய்வு கட்டுரைகளை சுருக்கி இந்த பஞ்ச சித்தாந்திகாங்கிற நூல் எழுதினாரு. ஓ, இது ஒரு தொகுப்பு நூல் மாதிரி. ஆமா, இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். சரி, அடுத்த கேள்வி. Question 10. Which part of the Indian Constitution contains the directive principles of state policy? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டுள்ளது? இதுவும் அரசியலமைப்புல இருந்துதான். ஆமா, இதுக்கு பதில் பி, பார்ட் 4. பகுதி 4. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டை நிர்வகிக்கணும்ங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் மாதிரி. ஆனா இத கட்டாயம் பின்பற்றணுமா? கட்டாயம்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு நல்ல ஆட்சிக்கு ரொம்ப அடிப்படையானது. புரியுது. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த கேள்விக்கு போலாமா? Question 11. Who has been appointed as the new Prime Minister of Thailand? தாய்லாந்தின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? தாய்லாந்துல சமீபத்துல சில அரசியல் மாற்றங்கள் நடந்தது. ஆமா. இப்போதே புதிய பிரதமர் ஆப்ஷன் சி, அனுடன் சான்விராக்கல். அனுடின் சான்விராக்குல். ஆமா,
இதுக்கு முன்னாடி இருந்த 2 பிரதமர்களையும் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அதனால கடந்த 2 வருஷத்துல இவர் 3வது பிரதமர். ஓ அப்படியா? இது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து நம்ம சூரிய குடும்பத்துக்கு போலாம். சரி. Question 12. Name the hottest planet. வெப்பமான கிரகத்தின் பெயரை கூறு. இதுக்கு நிறைய பேர் புதன், அதாவது மெர்க்குரின்னு தப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். ஆனா சரியான பதில் வீனஸ். வெள்ளி. ஏன் அப்படி? புதனுக்கு வளிமண்டலம் அட்மாஸ்பியர் சரியா இல்ல. ஆனா வெள்ளி கிரகத்துக்கு ரொம்ப அடர்ந்த கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலம் இருக்கு. அது வெப்பத்தை உள்ளேயே புடிச்சு வச்சுக்கும். ஓ, ஒரு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி. அதேதான். அதோட மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 475 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஈயத்தை கூட உருக்கிடும். கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது விளையாட்டு சம்பந்தமா. Question 13. Which medal did India win at the Central Asian Football Association CAFA Nations Cup 2025? மத்திய ஆசிய கால்பந்து சங்கம் CAFA நேஷன்ஸ் கோப்பை 2025இல் இந்தியா எந்த பதக்கத்தை வென்றது? இதுல இந்தியா வெண்கல பதக்கம் ஜெயிச்சது. சோ ஆப்ஷன் சி பிரான்ஸ். வெண்கலம். ஆமா. ஓமன் அணிக்கு எதிரா பெனால்டி ஷூட் அவுட்ல ஜெயிச்சாங்க. வாவ். CAFA நேஷன்ஸ் கோப்பையில இந்தியா பதக்கம் ஜெயிக்கிறது இதுதான் முதல் தடவை. இது ஒரு வரலாற்று வெற்றி. ஆமா. நம்ம கோல் கீப்பர் குர்ப்ரீத் சிங் சந்து கடைசி பெனால்டியை தடுத்து ஜெயிக்க வச்சாரு. சூப்பர். இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து Question 14. Which of the following is a direct tax? பின்வருவனவற்றுள் எது நேரடி வரி? இதுல சரியான பதில் சி இன்கம் டாக்ஸ். வருமான வரி. ஆமா. வருமான வரி நம்ம வருமானம் மேல நேரடியா விதிக்கப்படுது. நாமளே நேரடியா அரசுக்கு கட்டுறோம். அப்போ மத்ததெல்லாம் GST சுங்க வரி எல்லாம் அதெல்லாம் மறைமுக வரிகள். அதோட சுமையே உற்பத்தியாளர்கள் நம்ம மேல சுமத்திடுவாங்க. ஓ ஓகே, வித்தியாசம் புரியுது. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது ஒரு விருது பற்றிய கேள்வி. Question 15. Who was posthumously awarded the P.V. Narasimha Rao Memorial Award for Economics? மறைவுக்கு பின் PV நரசிம்மராவ் நினைவு பொருளாதார விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த விருது முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் சி. அவர் 1991ல நிதி அமைச்சரா இருந்தப்போ கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக இல்லையா? கரெக்ட். அந்த சீர்திருத்தங்கள்ல அவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அதை அங்கீகரிக்கிற விதமா தான் இந்த விருது. அந்நிய நேரடி முதலீடு, உரிமம் நீக்குதல் எல்லாம் அப்போதான் வந்துச்சு. ஆமா. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். Question 16. What is the increased collateral-free loan limit for farmers announced by the Reserve Bank of India (RBI) effective from January 1, 2025? January 1, 2025 முதல் இந்திய ரிசர்வ் வங்கி RBI அறிவித்த விவசாயிகளுக்கான பிணையற்ற கடன் வரம்பு எவ்வளவு உயர்த்தப்பட்டுள்ளது? பிணையற்ற கடன், அதாவது அடமானம் இல்லாத கடன். ஆமா. இதுக்கு பதில் சி 2 lakh. 2 lakh. ஆமா. முன்னாடி 1.6 lakh இருந்துச்சு. இப்போ அதை 2 லட்சமா உயர்த்திருக்காங்க. இது சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்குமே. நிச்சயமா. விவசாய உள்ளீட்டு செலவுகள் எல்லாம் அதிகமாயிடுச்சு. அதை சமாளிக்க இது உதவும். இது இப்பொழுது எங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது Question 17. What is the scientific study of atmospheric conditions at a specific location called? ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டல நிலைமைகள் பற்றிய அறிவியல் ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு பதில் பி மீட்ரோலஜி. வானிலையியல். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறுகிய காலத்துல இருக்கிற வெப்பநிலை, காற்று, மழை இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் வானிலையியல். அப்போ காலநிலை, அதாவது கிளைமேட்டாலஜிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? மெட்டீரியலாஜி ஷார்ட் டேர்ம், அதாவது நாளைக்கு மழை வருமான்னு சொல்றது. கிளைமேட்டாலஜி லாங் டேர்ம், கடந்த 30 வருஷமா வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்றது. அருமையான விளக்கம். இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது Question 18. The Union Executive is covered under which part and articles of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சரத்துகளின் கீழ் ஒன்றிய நிர்வாகம் அடங்கும்? இதுக்கு சரியான பதில் பி Part V, Articles 52 to 78. பகுதி வி, சரத்துகள் 52 முதல் 78. ஆமா. இந்த பகுதியில தான் நம்ம குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள் இவங்களோட அதிகாரம், கடமைகள் பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. ஓ, அப்போ மத்திய அரசோட நிர்வாகம் முழுக்க இதுல அடங்கிடும். ஆமா.
இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமா ஒரு கேள்வி. Question 19. India holds which position in terms of purchasing power parity PPP globally? வாங்கும் சக்தி சமநிலை PPP அடிப்படையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? இதுல இந்தியா நல்ல நிலையில இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், இதுல நாம 3வது இடத்துல இருக்கோம். ஆப்ஷன் சி 3rd. 3வது இடம். அப்போ ஜிடிபில நாம 7வது இடம். ஆனா PPP அதாவது வாங்கும் சக்தி அடிப்படையில நாம 3வது இடம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஜிடிபிங்கிறது மொத்த உற்பத்தி மதிப்பு, PPPங்கிறது ஒரு நாட்டுல மக்களால எவ்வளவு பொருட்களை வாங்க முடியுதுங்கிறத கணக்கிடுறது. இது பொருளாதாரத்தோட உண்மையான அளவை காட்டும். ஓ, ஓகே, இப்ப புரியுது. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். சரி, நம்ம கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். Question 20. இது RRTS திட்டத்தோட ஒரு பகுதி இல்லையா? ஆமா, இதோட இயக்க வேகம் மணிக்கு 160 கிலோமீட்டர். சோ ஆப்ஷன் சி 160 கிலோமீட்டர். 160 கிலோமீட்டர் மணி. ஆமா, இதுதான் இப்போதைக்கு இந்தியாவோட அதிவேக ரயில். இது டெல்லி மீரட் வழித்தடத்துல ஓடுது. இதுல சீட் ரிசர்வேஷன் எல்லாம் உண்டா? இல்ல, இது ஒரு கலப்பின அமைப்பு. மெட்ரோ மாதிரி ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் வரும். ஆனா நடுத்தர தூர நகரங்களை இணைக்கும். சீட் ரிசர்வேஷன் கிடையாது. அருமை. இது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பா. இன்னைக்கு 20 கேள்விகளையும் அதோட விளக்கங்களையும் விரிவாக பார்த்தோம். கவனித்ததற்கும் பார்த்ததற்கும் நன்றி. ஓகேங்க, இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இது எப்படிங்க இருந்துச்சு இந்த வீடியோ? கண்டிப்பா இது உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோல சொல்லி கொடுத்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். அந்த நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இல்லையா? ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்ப இந்த கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சு கத்துருக்கணும். அப்பதான் வந்துட்டு எப்ப அந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா வந்துட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சரை பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல்ல பாக்குறீங்கனாலும் சரி, அல்லது பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறுமா பார்த்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.